அஸ்ஸலாமு அலைக்கும். குயிக்காக ஈஸியாக ஸ்பைஸியாக பெப்பர் சிக்கன் வீட்டிலையே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா இது பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் போட்டுருவோம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வதக்க வேண்டாம். ஒரு 70 to 85% வந்து வெங்காயம் வதங்கினா போதும். ஸோ வெங்காயத்தை வந்து ஒரு 2 to 3 minutes வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 75% வெந்தோடனே நம்ம திரும்ப மசாலா என்னென்ன போடணுமோ போட்டுக்கலாம். கரெக்டாக 2 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும், ரொம்ப ப்ரௌனாக இல்லாமல். இப்போ இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். கரெக்டாக 15 to 20 grams கிட்ட போடுறேன், ரெண்டும் சேர்த்து. இதோடு சேர்த்து 1 கப் தயிர், கரெக்டாக 50 grams போட்டுட்டு நல்லா திரையிறதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது வந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே பண்ணிக்கோங்க. சிக்கன் போட்டோன்னா நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் மல்லியும் புதினாவும் சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டால் போதும். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோடு சேர்த்து லைட்டாக காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 2 minutes மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுடலாம். 2 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இதில் நம்ம மசாலா போட்டுருவோம். 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வெறும் 3/4 ஸ்பூன் மட்டும் வந்து ரெட் சில்லி பவுடர், மிளகாத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள் வந்து கரெக்டாக 1 ஸ்பூன். இதில் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இங்கே நான் கரெக்டாக 1 ஸ்பூன் கிட்ட உப்பு போட போகிறேன். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. இதுக்கு பெப்பர் சிக்கனுக்கு தக்காளி தேவையில்லை தான், பட் ஒரே சின்ன தக்காளி மட்டும் இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தக்காளியிலேருந்து ஒரு தண்ணி விடும், ஒரு 1 or 2 minutes கழித்து. அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றிடாதீங்க. ஏன்னா இங்கே வந்து ட்ரையாக தான் நான் பண்ண போகிறேன், கிரேவியாக பண்ணலை. ஒரு 2 minutes வந்து திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் போட்டுருவோம். சிக்கன் இப்போ போட்டுடலாம். ஸோ சிக்கன் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மசாலாவோட. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா க்ளோஸ் பண்ணி ஒரு
15 மினிட்ஸ் அப்படி இல்லைனா 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுருங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. சிக்கனில் விடுற தண்ணியிலே வந்து இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். நடுவில் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் மட்டும் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சிக்கன்லேருந்து நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. இப்போ அதே மாதிரி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வச்சுருங்க. நல்லா வந்து அந்த கிரேவி எல்லாமே ஒரு மாதிரி செமி கிரேவி டெக்ஸ்டரில் நம்மளுக்கு ட்ரையாக வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, லெமன் இருக்குல்ல, லைட்டாக எனக்கு புளிப்பு தேவை, அதனால் நான் லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் மட்டும் ஸ்க்வீஸ் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது பண்ணிட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது என்ன பண்ணலாம், இந்த கிரேவி மாதிரி இருக்குல்ல, அதில் நம்ம வந்து பெப்பர் போட்டுருவோம். கரெக்டாக 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இங்கே ஃபஸ்ட் அடி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் எல்லா சைடும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம். இப்போ என்ன பண்ணலாம், லைட்டாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த பெப்பரோட எசன்ஸ் எல்லாமே நல்லா சிக்கனில் போயிடும். நம்மளுக்கு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வந்து ட்ரையாகவும் ஆயிடுச்சு, தண்ணி எதுவுமே இல்லை. நம்ம எதிர்பார்த்த அந்த பெப்பர் கலரும் வந்துருச்சு. ஸோ நான் ஏன் பெப்பர் கம்மியாக போட்டேன்னா, ரொம்ப நம்ம வீட்டில் அரைச்ச பெப்பர்னால நிறையா போட்டால் ரொம்ப கசக்கும். கடலை அரைச்ச பெப்பர்னா கூட பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருவோம். நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்சிருச்சு. ஒரே இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், அந்த கலரும் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெப்பர் போட்டால் ரொம்ப கசக்கும், அதனால தான் நான் வந்து பெப்பர் போடல. இந்த பெப்பர் சிக்கன் ரைஸ்னாலும் சரி, தோசைனாலும் சரி, அதே மாதிரி புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.